வானமும் பூமியும் பொது, மண்ணும் மனுஷனும் சமம். இதுதான் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நம்ம கிட்ட மனித நேயம்ங்கிறது அடிப்படையிலேயே இல்லை. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் மனித நேயத்தை இழக்கிறோம், எந்தெந்த இடத்துலலாம் காட்டுறோம், இந்த வீடியோவில் வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். அரசு மருத்துவமனையில் 8000 ரூபாய்க்கு ஒப்பந்த ஊழியராக வேலை செய்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி தனது குடும்ப வருவாயின் காரணமாக 100 ரூபாய் 200 ரூபாய் கையூட்டு பெறுறாங்க. இது நம்ம மக்களோட மனசுல குற்றமா தெரியுது. இதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பரப்பி அவங்களோட வேலையை இழக்க வச்சு அவங்களுக்கு இருண்ட வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கோம். சமூக வலைதளங்கள்ல நடிகைகள் தனது ஆபாச படங்களை பார்க்கறதுக்காக 150ல இருந்து 400 வரைக்கும் சப்ஸ்கிரைபன் வச்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ண 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. 100 200 கையூட்டு பெறது குற்றம்னா தன்னோட உடலை காட்டுறதுக்கு ஆபாசத்தை பார்க்கறதுக்கு மக்கள் கொடுக்குற 100 200 300 400 அது குற்றம் தானே. அப்ப இதுக்கான நடவடிக்கை என்ன? எங்க மனிதநேயம் இருக்கு? தன்னோட சுயநலத்துக்காக எதை வேணாலும் செஞ்சிடலாமா? சாதாரண மனிதனா வாழ்ற நாம சக மனிதனோட வளர்ச்சிக்கு பொறாமப்படுற மனநிலையில தான் இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. அதாவது தன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்தை விட்டுட்டு அடுத்தவர்களோட வாழ்க்கையை பின்னோக்கி எப்படி கொண்டு போறது, இதுக்காக அயராது உழைக்கிறாங்க. தன்னோட வளர்ச்சிக்காக உழைக்கிறத விட்டு அடுத்தவரோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இன்னைக்கு உழைக்கிறது மனிதனோட வேலையா இருக்கு. வளர்ச்சியை பொதுவாக பார்க்கறத விட்டுட்டு அதை விருப்புணர்வாகவும் வன்மமாகவும் கக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஜாதி பெருமை பேசுற சில சாதியவாதிங்க தன்னுடைய சாதிக்காரனோட வளர்ச்சியை கூட தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பொறாம குணமும் போட்டி குணமும் உண்டாயிட்டு உன்னுடைய வாழ்க்கையில பின்னோக்கி போறப்ப அடுத்தவனோட வாழ்க்கை ஏறி போடுறப்போ தனக்குள்ள இருக்கிற நெருப்பு வெளிப்படுறப்போ ஒவ்வொரு மனிதனும் சைக்கோவா மாறிடுறாங்க. அடுத்தவனை கெடுத்துதான் நாம முன்னேறணும்னா அப்படி ஒரு வளர்ச்சியே நமக்கு தேவை. நான் பெரும்பாலும் உயர்ந்தவன், நான் ஜாதியால் உயர்ந்தவன், நான் மொழியால் உயர்ந்தவன், நான் இனத்தால் உயர்ந்தவன், இப்படி பாகுபாடு பார்த்து மக்கள் மனசுல கெட்டதையும் கெட்ட எண்ணத்தையும் விதைக்கிற பல தலைவர்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் அன்று ஒரு நாள் மட்டும் நாம் இந்தியா எல்லாத்துக்கும் போது நாமெல்லாம் ஒரு நாட்டு மக்கள் அப்படின்னு கூவனா அது ஏத்துக்கக்கூடியதான். இவர்கள் மனிதர்கள் வேடத்துல இருக்க ஓநாய்களா? இவர்கள்கிட்ட மனிதநேயம் இருக்கா? சில அரசியல் தலைவர்கள் ஜாதி மதம் இனம் மொழி இதில் வெறுப்புணர்வை விதைச்சி மக்கள் மத்தியில தவறான ஒரு எண்ணத்தை பரப்பி அதன் மூலியமா தன்னுடைய சுய லாபத்துக்காக சுய வளர்ச்சிக்காக தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் சாதாரண மக்களை பயன்படுத்துறாங்க. இந்த இடத்துல ஜாதி அடிப்படையில வேறுபடுறது, மொழி அடிப்படையில வேறுபடுறது, இதையெல்லாம் பண்ணி அந்த கட்சி தலைவன் எந்த விதத்துல மக்களுக்கு நல்லது பண்ணுவான், எந்த விதத்துல அவன் மக்களோட வாழ்க்கையை முன்னேற்றுவான்? இந்த இடத்துல அந்த கட்சி தலைவனுக்கு மனிதநேயம் இருக்கா?